தொங்கு சட்டசபை வருவதற்குண்டான அறிகுறிகள் தென்படுதுன்ற மாதிரியான கருத்துக்களும் வருது. 8% வச்சிருக்க நாம் தமிழர் கட்சி 6 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த எக்ஸிட் போல எந்த லட்சணத்தில் இருக்கும்னு. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 403 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும்னு போட்டவர். ஜெயிக்கலன்னு அசிங்கப்பட்டவுடனே அழுதாரு. இது வந்தோடனே திமுகவில் இருந்த சில பேர் என்னங்க இப்படி வந்திருக்குன்னு கேட்குறாங்க ஃபோன் பண்ணி எனக்கு. ஏன்னா அவங்களாலையும் நம்ப முடியல. இது ஒன்று. அவங்களாம் என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கெல்லாம் வரும்னு கனவு. டிவிக்காரங்க நம்புறாங்க. அவங்க வேற ஒரு உலகத்தில். ஆக்சிஸ் இந்தியாவில் எப்படி அப்படி ஒரு வரேன் ஒவ்வொன்றா வரேன். உலகத்திலே பெரிய காமெடி இதுதான். பெரிய காமெடியாக போகுது. அதுக்கு தனியாக ஒப்பாரி வைக்க போகிறோன்னு என்னன்னு தெரில. அந்த ஆள் அவர் சாய்பாபா என்ன பண்ணுவார், ஒரு 10 தொகுதி போட்டியை மாற்றிடுவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போட்டியை மாற்றுவாங்க. இன்றைக்கி இவர் போயிருக்காரு திருச்செந்தூருக்கு. யார்? எடப்பாடி பழனிசாமி. இப்போ அந்த நிறுவனம் கண்டக்ட் பண்ண எக்ஸிட் போல்ல முதல்வர் வேட்பாளர்ல அண்ணாமலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது வேற பெரிய சர்ச்சையாச்சு. அது எப்படி பண்ண முடியும்? அவர் கேண்டிடேட்டே இல்லையே. அப்போ ஏன் சீமானை விட்டீங்க? இந்த மாதிரி விஷயம் இப்போ சர்தார் சாய்க்கு என்ன பிரச்சனை? அவருக்கு பெரிய பிரச்சனையே அந்த இந்தியா டுடேவே நல்லா நடத்தணும், வியாபாரம் பண்ணணும் தான். அதனால தான் எப்பாடுபட்டாலாவது விஜயை போய் பார்க்குறாங்க. தாவேக்கா போட்ட எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா இதுன்னு அவங்களால அந்த சந்தோஷத்தையும் கொண்டாட முடியல திமுகவால். விஜய் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொன்னதுக்கு காரணமே நான் ரேஸில் இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்லோகன் தானே தவிர அவர் ரேஸில் இல்லை. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் வந்திருக்கு. வச்சு பார்க்கும்போது ஒரு குழப்பமான சூழல் தான் இன்னமும் தொடர்ற மாதிரி இருக்கு. திமுகக்கு பெரும்பான்மை கிடைக்கும்னு சொல்ற இடங்கள்ல கூட ரொம்ப அதிகப்படியாக சொல்லலை. அதே மாதிரி அதிமுக 2 நிறுவனங்கள் சொல்றாங்க, விஜய் ஒரு நிறுவனம் சொல்லுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தொங்கு சட்டசபை வருவதற்குண்டான அறிகுறிகள் தென்படுதுன்ற மாதிரியான கருத்துக்களும் வருது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஒரு 2-3 பிரித்து சொல்லிடுறேன். முதல்ல நான் தொகுதி வாரியாகவே நான் ஒரு பெரிய ஒரு இது பண்ணேன். 2019, 21 எலெக்ஷனு, 19லேருந்து 21 எப்படி மாறுச்சு, 21லேருந்து 24 எப்படி மாறுச்சு, சட்டசபை வாரியாக பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சட்டசபை வாரியாக பார்த்ததில் எப்படி என்டிஏ சேர்ந்தா எப்படி பவர் ஆகுறாங்க, இந்த மாதிரிலாம் பார்த்ததில் இருக்கிற டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணது, அப்புறம் எல்லாத்தையும் பேசுனது, ஒவ்வொரு தொகுதி நிலவரம், கூட்டணி கட்சிகளுடைய அந்த மாற்றங்கள், விஜய் ஃபேக்டரு, விஜய் யாருடைய வாக்கை பிரிக்கிறாரு, இப்படிலாம் வச்சு பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்து அதை கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷமாகவே இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன். விஜய் என்ன பண்ணுவார், விஜய் ஒரு ஸ்பாய்லராக தான் இருப்பார். அந்த வார்த்தையே நான் முதல்ல ஆரம்பத்திலேருந்து நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் இந்த பியூஷ் கோயல்லாம் கூட விஜய் ஒரு ஸ்பாய்லர்லாம் பேச ஆரம்பித்தார். அப்போ விஜய் வந்து ஏன்னா விஜய்கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அவர் வாக்குகளை வாங்குவார், சீட்டாக அது கன்வெர்ட் ஆகாது. ஆனால் யாருடைய வாங்குவார்னு உட்பட நான் சொல்லியிருக்கேன், பிரிச்சே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஏடிஎம்கே திடீர்னு ஃபார்ம் ஆகி இவர் எடப்பாடி நல்ல ஸ்பீடாக பிரச்சாரம் அதுன்னு போனோன்னா அதுக்கு கிடைச்ச வரவேற்பு, கட்சிக்காரங்க கூட்டத்தை கூட்டுவாங்க. அதை மீறி ஒரு எழுச்சி தெரிஞ்சுது. அப்போ எடப்பாடிக்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க மக்கள், அவர் ரொம்ப ஒன் மேன் ஆர்மி மாதிரி போய்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் பார்க்கும்பொழுது என்டிஏ வந்து இவங்க சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபார்ம் ஆச்சு, நல்லா போச்சு. அந்த கூட்டணிக்கு பெரிய பலம் என்னென்னா டிடிவி வந்தது. அப்போ இன்னும் ஒரு தென் மாவட்டங்களில் பலமாயிடுச்சு. இது எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த விஜயுடைய அந்த அலை இவங்க சாதகமாக்குவாங்க அப்படின்றதான் என்னுடைய கணிப்பாக இருந்தது. அதை நான் ஒரு என்னுடைய இதுலேயே தொகுதி வாரியாகவே நான் சொன்னேன். சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் எந்த இதுவும் இல்லை, பிளாங்காக இருந்தேன். அதை எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் ஏடிஎம்கே அந்த என்டிஏ அலைன்ஸு 127 இடங்கள் வரைக்கும் வருது. 116 ஏடிஎம்கே, மீதி எல்லாம் சேர்த்து 127, 130, 135 வரைக்கும். இவர்கள் ஒரு 60-70 வரைக்கும். தாவேகா ஒரு 1லேருந்து 3-4 இவ்வளோதான். இதுதான் எனக்கு நான் பார்த்த இதில் அந்த ஃபுல்லாக பார்த்ததுலேயே தெரிஞ்சது. அப்போது இதையே தான் எல்லாருமே நேஷ்னல் மீடியா இன்னைக்கு விஜய் ஜெயிப்பார்னு சொல்லிட்டு போட்ட அந்த இந்தியா டுடேவே கருத்து கணிப்பில் போடும்போது நான் சொன்ன மாதிரி தான் போட்டாங்க நேஷ்னல் மீடியா எல்லாமே. அப்போது இது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு.
யதார்த்தம் இதுதான். நேற்று இந்த இது வந்தோன்னே திமுகவில் இருந்த சில பேர் என்னங்க இப்படி வந்திருக்குன்னு கேட்குறாங்க ஃபோன் பண்ணி எனக்கு. ஏன்னா அவங்களாலையும் நம்ப முடியல. இது ஒன்று. அவங்களாம் என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எதிர்பார்த்தது என்டிஏ வந்துடும். அதுதான். ஆமாம். அவங்க யாரும் டிவிக்கே நினைச்சிருக்க மாட்டாங்கன்றீங்களா? டிவிக்கெல்லாம் வரும்னு கனவு. டிவிக்காரங்க நம்புறாங்க. அவங்க வேற ஒரு உலகத்தில். ஆக்சிஸ் இந்தியால எப்படி அப்படி ஒரு வர ஒவ்வொன்றா வரேன். அப்போ இந்த விஷயத்தில் வந்து நேற்று கருத்து கணிப்பு இது எக்ஸிட் போல் வருது. வந்த உடனே 4 நிறுவனங்கள் டிஎம்கே வரும். அதுவும் எப்படி வரும்னா 120, 124 இப்படி தான். ஏடிஎம்கே 50, 60, 80 இப்படி. என்டிஏ இது டிவிக்கே 3, இது 10, 15, 20 இந்த மாதிரி. இதில் நாம் தமிழர் கட்சிக்கு 5, 6 சீட்லாம் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. அதர்ஸ் யார் இருக்கா? அப்போ 6 சீட்டு 8% வச்சுருக்க நாம் தமிழர் கட்சி 6 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த எக்ஸிட் போல் எந்த லட்சணத்தில் இருக்கும்னு. ஏன்னா சீமானே இதை நம்ப மாட்டார். ஏன்னா அவரே என்ன சொன்னார்னா 3 மடங்கு பாய்ச்சல் வேகத்தில் போவோம், 24% வாக்குகளை நாங்கள் பெறுவோம் அப்படி தான் அவர் சொன்னார். 24% வச்சுக்கிட்டு நீங்கள் சீட்டுலாம் ஜெயிக்கவே முடியாது. சீமான் மட்டும் காரைக்குடியில் 4 முனை போட்டியில் ஒரு வேளை ஜெயிச்சார்னா அது எதிர்பார்க்கக்கூடியதாக கூட இருக்கும். ஏன்னா அது ஒரு மாதிரி இழுபறி தான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது பலரும் வந்து ஃபீல்டு ஒர்க்கு பண்ண ஜேவிசி போன்றவர்களும் இதே முடிவை தான் சொன்னாங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொன்ன முடிவு நேற்று யாராலையும் நம்ப முடியாத ஒரு இதுவாக இருந்தது. இப்போ இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க என்னங்க அந்த நியூஸ் எக்ஸ் மட்டும் இப்படி போட்டிருக்காங்களே. இந்த நியூஸ் எக்ஸ் உடைய பிரதீப் குப்தா அவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அவர் எப்படி இதை போடுறான்னு தெரிஞ்சுக்கலாம். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 403 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும்னு போட்டவர். அவர் ஜெயிக்கலன்னு அசிங்கப்பட்ட உடனே அழுதார். அது வைரலாச்சு, இந்தியா முழுதும் வைரலாச்சு. அதற்கு பிறகு 2025 பீகார் எலெக்ஷனில் தேஜஸ்வி யாதவ் வந்து 111 சீட்டு ஜெயிப்பார்னு போட்டார். அவங்க ஜெயிச்சது 25, கூட்டணி 35. பிஜேபி 110, 170 சீட்டு நம்ம கொடுத்தாங்க பிஜேபி கூட்டணிக்கு. ஆனால் அவங்க வந்தது 202 சீட்டு. இந்த மாதிரி கருத்து கணிப்பு போட்டவர் தான் அவர். இங்கே அவர் எடுத்ததே மொத்தமே 18 தொகுதி 20 தொகுதி நம்ம எடுத்துகிட்டு இந்த கதையை சொல்லியிருக்காரு. இதில் இந்தியா டுடே உடைய ராஜீவ் சர்தேசாய் வந்து மிகப்பெரிய பத்திரிகையாளராக அறியப்படுபவர். ஆனால் இவர்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆதாயம் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பெரிய ஆட்களாக அறியப்படுறாங்க. பெரிய நிறுவனத்தில் இருக்கிறதுனால பல விஷயங்கள் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து 120 இந்தியா டுடே சார்பாக அவர் அறிவிக்கிறாருன்னா அவருடைய நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். 1. 2வது இவர்களுக்கு மட்டும்தான் விஜய் பேட்டி கொடுத்தாரு. இப்போ அந்த நிறுவனம் கண்டக்ட் பண்ண எக்ஸிட் போல்ல முதல்வர் வேட்பாளர்ல அண்ணாமலையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது வேற பெரிய சர்ச்சையாச்சு. அது எப்படி பண்ண முடியும்? அவர் கேண்டிடேட்டே இல்லையே. அப்போ ஏன் சீமானை விட்டீங்க? இல்லையா மற்றவங்க கேள்விகள். ஏன் அண்ணாமலை பண்ணுறீங்கன்னா அப்போ டிடிவியும் போட வேண்டியதானே, அன்புமணி ராமதாஸையும் போட வேண்டியதானே, சசிகலாவையும் போட வேண்டியதானே. இது எல்லாமே பெரிய சர்ச்சைக்குள்ளாகி அந்த அவருடைய ட்வீட்டு கீழே வச்சு செஞ்சு விட்டாங்க. அதனால் இந்த எக்ஸிட் போல் மட்டும்தான் யாராலையும் ஜீர்ணிக்க முடியல. குறிப்பாக திமுகவினராலையும் ஜீர்ணிக்க முடியல. எங்கேயாவது கொண்டாட்டம் இருக்கா சொல்லுங்கள்? நீங்கள் தான் சொல்லணும். எங்கேயுமே இல்லை. இல்லாட்டி பெரிய அளவில் கொண்டாடி தீர்த்துருப்பாங்க. இல்லை. ஆனால் அவர்கள் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கேல அவங்க வந்து நான் பேசின வரைக்கும் கொஞ்சம் பேர் கலக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப பேர் நம்பிக்கையில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு இது கிடையாது, களத்தில் நாங்கள் பார்த்துட்டோம், இது வந்து வேறு மாதிரி தான் வரும், இது வந்து இப்படி தான் உருட்டுறாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பல பத்திரிகையாளர்கள் நான் ரொம்ப பேருக்கு ஆறுதல் சொல்லியிருந்தேன். இது வேறு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன். ஜர்னலிசம்னா இதுதான். நீங்கள் இன்னைக்கு இதோட நீங்கள் ஊரே ஒரு பக்கம் ஓடும்போது பயந்து போய் ஓடக்கூடாது. இதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்ததுன்னு கம்பேர் பண்ணணும். எதிர்பார்க்காத முடிவுனா 2001 96 டு 96 கலைஞர் வந்தோடனே பத்திரிகையாளர்களை முதல்ல கூட்டினார். அப்போ தான் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன்லாம் அவர் சொன்னார், நீங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி, நீங்கள் என்னை பற்றி என்ன ஆட்சியில் இருக்கோ எழுதுங்க, உங்களுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன்னாரு. எல்லாரோடையும் ஒரு சரிசமமாக ஒரு நல்ல இதுவாக கவர்மெண்ட்டாக கொண்டு போனார். அப்படி கொண்டு போனவர் 99 ஜெயலலிதா அந்த வாஜ்பாய் விட்டு வெளியே வந்தோன்னே இவர் உள்ளே போட்டார். இவர் உள்ளே போனோடனே அவ்வளோ நாள் இருந்த மரியாதை ஒன்று இருக்குல்ல திமுக, அது போச்சு.
மூப்பனார் பெரிய கூட்டாளி வெளியே வந்துட்டார், இடதுசாரிகள் வெளியே வந்துட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் ஜெயலலிதாட்ட போய் சேர்றாங்க. அப்போவும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது, ஜெயலலிதா சேரலாமா வேணாமா, மூப்பனார் அங்கே போகலாமா வேணாவா, அப்படிலாம் மூப்பனார்ட்டே கேள்விலாம் கேட்குறாங்க. அப்போ அந்த கூட்டணி அமையுது. ஆனாலும் கலைஞருக்கு என்ன நம்பிக்கை, பெரிய கூட்டணி, நம்ம தான் ஆளுங்கட்சி, நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம், நம்ம தான் ஜெயிப்போம். பத்திரிகைகளும் கிட்டத்தட்ட அப்படி தான். நீங்கள் இப்போ ஆதரவு பத்திரிகையாளர்லாம் இருக்காங்கல்ல, இப்போ பேசுகிற மாதிரி தான் அப்படி உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பிரபல சேனலில் மத்தியானம் வரைக்கும் ஓடுது, நாங்கள் தான் ஜெயிப்போம், டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு. ஆனால் தலைகீழ ரிசல்ட் வருது, மத்தியானமே ஏற கட்டு போயிட்டாங்க. இது 2001 நடந்தது. அன்றைக்கும் ஜனங்க மீண்டும் கலைஞர் வருவார்ன்ற மாதிரிலாம் நம்பினாங்க, என்ன அந்த மாதிரி கவர்மெண்ட்டுன்னு. அதே மாதிரி 2011 2006 to 2011 இந்த கவர்மெண்ட்டு மறுபடியும் ஃபார்ம் ஆகிடும், பெரிய கூட்டணி அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 2G மற்ற விஷயங்கள் பெரிய கூட்டணி ஜெயலலிதாவுடையது வந்து காலி பண்ணிச்சு. பெரிய அளவுக்கு டிஎம்கே சந்தித்த பேரழிவு, அதாவது 84க்கு பிறகு பெரிய டிராபேக்கு டிஎம் கிடச்சிது அந்த தேர்தலில் தான். அதே மாதிரி யாரும் எதிர்பாராத முடிவு ரொம்ப லேட்டஸ்ட்னா 2016 தான். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி டீமை உள்ளே இறக்குறாங்க. ஸ்டாலின் நேரடியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. ஊரில் இருக்க எல்லா பத்திரிகைகளும் இதே மாதிரி தான் அந்த டைமில் டிஎம்கே ஆதரவாக எழுத வைக்கிறாங்க. அவர்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இவ்வளோ தொகுதிகள் டிஎம்கே ஜெயிக்கும் கூட்டணின்னு. அதை அவர்களும் நம்புகிறார்கள். ஸ்டாலின் ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறாரு, 200 தொகுதிகள் ஜெயிச்சிருவோம் எங்கள் கூட்டணி, 34 தான் எப்படின்னு தெரிலன்றாரு. சைலண்ட்டாக காய் நகர்த்தி ஜெயலலிதா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணதே இவங்க மறந்துடுறாங்க. பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் எங்களுடைய நண்பர்கள் பலருடைய மத்தியிலையும் திமுக கூட்டணி தான் பெரிய அளவில் ஜெயிக்கும், ஸ்டாலின் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த போகிறாரு, ஊராக அவர் தானே போயிருக்கார், நேரடியாக போயிருக்கார். அப்போ தான் இந்த ட்ரெண்டெல்லாம் வருது, டீ குடிக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, ஒரு அரசியல்வாதி டிஷர்ட் பேண்ட்டு போட்டு வாக்கிங் போகிறது. இவங்கள பார்த்து மக்கள் நல கூட்டணிலையும் 4 பேரும் டிஷர்ட் வாங்கி மாட்டிக்கின்னு அவங்க ஒரு கூத்தாட்சி இருந்தாங்க, நீ தான் பண்ணுவியா, நாங்கள் பண்ண மாட்டோமான்ற மாதிரி. இதை மாதிரிலாம் நடந்தது. அது ஸ்டாலினுக்கு பொருந்துச்சு, இவங்களது கிண்டலாக பார்க்கப்பட்டது. ஸ்டாலின் ஒரு எனர்ஜெட்டிக் லீடர் மாதிரி சைக்கிள் ஓட்டுறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு ரீச் இருந்தது. அப்போது எல்லாருக்குமே நம்பிட்டாங்க, ஸ்டாலின் ஜெயிச்சிருவார், ஆட்சியை பிடிச்சிருவார். அப்போவும் கேபினெட் முதல் கொண்டு எல்லாம் யோசிச்சு வச்சுட்டாங்க யார் நான். கலைஞர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன் இது ஆட்சி வராதுன்னு, தெரில, கோயில் இருந்தார். ஜெயலலிதாவுக்கு தெரியும் நம்ம ரிட்டைன் பண்ணுறோன்னு. இது எங்களை போன்றவர்களும் சொல்கிறோம். ஆனால் நாங்கள்லாம் மைனாரிட்டி, கிண்டலாக கேலியாக கோச்சிக்கிட்டு அன்பாக கோச்சிக்கிட்டு இப்படிலாம் ரொம்ப பேர் பண்ணாங்க. ஆனால் முடிவு வந்த பொழுது தலைகீழ போச்சு. நாங்கள் சொன்னதான் நடந்தது. புதிய தலைமுறை கடைசி டைமில் எக்ஸிட் போலில் சொன்னாங்க, இவங்க டைம்ஸ் நவ், அப்புறம் சி ஓட்டர்ஸ்னு நினைக்கிறேன், இவங்க ஸ்பிக் நியூஸ்னு ஒன்று, அது ஒரு பெரிய நிறுவனத்துக்கு பண்ணாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் ஏடிஎம்கே வரும், ஆட்சியை பிடிக்கும்னு. மற்ற 5 பெரிய நிறுவனங்கள் ஜெயலலிதா ஆட்சி இழப்பார், டிஎம்கே ஆட்சியை பிடிக்கும்னு எழுதுனாங்க. அதனால் இந்த எக்ஸிட் போல்லாம் வந்து இதெல்லாம் கூட ஓரளவுக்கு அந்த டைமில் எக்ஸிட் போல் இதாச்சு. ஆனால் இப்போ எக்ஸிட் போல் எப்படி ஆயிடுச்சுன்னா டெஸ்கில் உட்காந்துக்கிறது. ஓவரால் ஒரு மனநிலை இருக்குல்ல, இப்போ டிஎம்கே தான் ஜெயிக்கணும் ஒரு ஓவரால் ஒரு மனநிலை எல்லாத்தையும் வந்துச்சு. ஆனாலும் ஒரு சந்தேகம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இவர்கள் ஒரு கால்குலேஷன் வர்றது, ப்ளஸ்ஸு வேறு சில ஆதாயங்கள், இதை வச்சு எக்ஸிட் போல் வெளியிடுறது. அதனால் இந்த எக்ஸிட் போல் யாருமே நம்பல. அது பார்த்தீங்களா, என்னங்க இப்படி வந்திருக்கு, என்னங்க இப்படி வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமாவே இந்த எக்ஸிட் போல் மேல ஒரு நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொன்னு சார், எக்ஸிட் போல்ல அவங்க எப்படி சாம்பிள் சைஸ் செலக்ட் பண்றாங்க? ஏன்னா ஒரு போறாங்க, யார் வராங்களோ அவங்க கிட்ட கேட்டுட்டு, ஏன்னா அவங்க டிசைட் பண்ற நேரமும் அவங்களுக்கு இருக்காது. இன்னொன்னு, நீங்க ஒரு தொகுதிக்கு எத்தனை வார்டு எடுக்கிறீங்க, இவன் 18 வார்டு என்ன எடுத்திருக்கான் போல இந்த நியூஸ் எக்ஸ், 18 வார்டை எடுத்துட்டு நீ உட்காந்து ஓவரால் 120 சீட்டு வருவார்னா உலகத்திலே பெரிய காமெடி இதுதான். பெரிய காமெடியாக போகுது. அதுக்கு தனியாக ஒப்பாரி வைக்க போகிறோன்னு என்னன்னு தெரில அந்த ஆள். ஏன்னா அவர் சொல்கிறாரு 90 சீட்டு டிஎம்கே ஜெயிக்கும், 35 சீட்டு ஏடிஎம்கே, 120 சீட்டு இது, அப்புறம் என்டிகேக்கு இந்த மாதிரி கொடுக்குறாப்புல. அந்த அம்மா ஒரு அம்மா கூட்டிகிட்டு நீ சொல்கிறது பார்த்தா 260க்கு மேலே போகுதுன்னு கேட்குறாங்க. உடனே 90 70 ஆகிட்டாப்புல. அப்படி ரைட்டு இதை கழிச்சிக்கோ அப்படின்னு. இதெல்லாம் வந்து காமெடி தான். நீங்கள் நான் பார்த்துருக்கேங்க, பத்திரிகை உலகிலே பார்த்துருக்கேன், அறகுறையாக இருப்பான், ஒரு நாலேஜ் இருக்காது, ஆனால் பெரிய இடத்துல உட்காந்துருப்பான்.
அவன் நாலேஜை எங்கே வாங்கிக்குவானா, யாருக்காவது ஃபோன் பண்ணுவான், ஏதாவது யார்கிட்ட பேசுவான், அதை வச்சுக்கிட்டு ஒரு இது ஸ்டோரி பண்ணுவான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெப்த் இருக்காது. நீங்கள் ஸ்டோரினா டெப்த் இருக்கணும். அதை படிக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரும்ல, அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ்ஸு அதில் மெசேஜ் இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் இப்போ சர்தார் சாய்க்கு என்ன பிரச்சனை? அவருக்கு பெரிய பிரச்சனையே அந்த இந்தியா டுடேவே நல்லா நடத்தணும், வியாபாரம் பண்ணணும் தான். அதனால தான் எப்பாடுபட்டாலாவது விஜயை போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி எல்லோருமே தனக்குன்னு சில சேனல்கள் வச்சுக்கிறாங்க, சில பெரிய நிறுவனங்களை கைக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த நிறுவனங்களில் பச்சையாக தெரியும் அந்த வர்ற முடிவுகள் மற்ற விஷயங்கள்லாம். அதே மாதிரி யூடியூப் தனக்கு வேண்டிய ஆட்களை வச்சுக்கிட்டு பண்ணுறது. அதனால் இது மேலாம் மக்களுக்கு இப்போ நம்பிக்கையே இல்லை. எல்லாரும் வந்து டிஎம்கே வரும், இந்த எக்ஸிட் போல் முடிவு கரெக்டெலாம் பேசலை. எல்லாருக்கிட்டையும் என்ன மாதிரி வாதம் வருதுன்னா, என்னங்க இப்படி வந்திருக்கு, என்னங்க வந்துடும் போலையே, என்னங்க இப்படி இப்படி தான் வர்றாங்களே தவிர, அவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொன்னால், ஓ ஆமாம்ல, அப்போது இப்படி இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எக்ஸிட் போல் முடிவுகள் சமீப காலமாக நம்பிக்கைக்குரியவ இல்லை. ஏன்னா டெஸ்கில் உட்காந்து எழுதுறாங்க. ஆம்சேர் ஜேர்னலிசம் மாதிரி. ஆமாம், எவ்வளோ போன தடவை எவ்வளோ வந்துச்சா? 10 கூட்டிக்க பாதில்ல, இதில் 10 குறைச்சிக்கோ, அதில் இப்படின்னா என்ன அது? அதுதான் இன்னொன்று சொல்கிறேங்க, வாக்காளர் மனநிலை யாராலையும் கணிக்க முடியாது. நீங்கள் போய் மைக்கு நீட்டிங்கன்னா உங்களை அவன் முதல்ல ரீட் பண்ணுவான். தாவேக்காவா நீ, அவன் கண்டுபிடிச்சிடுவான். நீங்கள் ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கிறான் தள்ளு வண்டி வியாபாரம் பண்ணுறான்னா அவனுக்கு அறிவு இருக்காது. நம்ம எவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு நமக்கு தான் அறிவு இருக்கணும். அவன் பேசுகிற அரசியலோ இல்லை அவன் சொல்கிற ஒரு வார்த்தையோ 10 பேராகிராஃப் எழுதுறதுக்கு சமமாக இருக்கும். சாதாரணமாக அப்படி போகிற பக்கம் அடிச்சு விட்டு போயிடுவான். ஏன்னா அந்த அனுபவ அறிவு. அப்போ அவன் ரீட் பண்ணுவான். அவனை அறியாமல் அவனுக்கும் ரீட் பண்ணுறதுலாம், நான் ரீட் பண்ண நீ ரீட் பண்ண தெரியுமா என்ன அப்படின்னா அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாதுங்கன்னுவான். அவனுக்கு என்னன்னா யார் இது, தாவேக தான்பா அப்படின்வான். திமுக தான்பா, உதயசூரியன் தான், ஸ்டாலின். தாவேகால ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து விஜய் எல்லா வேட்பாளர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே எப்படி போயிட்டு இருக்கு சார்? அவர் நிறைய கோவிலா போய் பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. கடவுளை பொட்டி எடுத்து மாற்றி வச்சிருவார். எல்லா கடவுளுக்கு தானே வேலை இருக்கிற. இந்த கடவுள்லாம் யூரோப்பிலலாம் போக மாட்டாங்கல்ல, ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் இருப்பாங்க. அவர் சாய்பாபா என்ன பண்ணுவார், ஒரு 10 தொகுதி போட்டியை மாற்றிடுவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போட்டியை மாற்றுவாங்க. இன்றைக்கி இவர் போயிருக்காரு திருச்செந்தூருக்கு, யார், எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவருக்கும் கடவுள் வேலை செய்வார்ல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பழனி ஆண்டவர், முருகன், குமரன், இந்த மாதிரி அறுபடை வீடுகளுக்கும் ஒவ்வொரு இது இருக்காது. அதில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். சுப்பிரமணின்றது பொதுவான ஒரு இது, அது வடமொழி ஒரு வார்த்தை. அது இவங்க பொதுவாகவே எல்லாத்துலேயும் போட்டு பண்ணுறாங்கன்றதுக்கு நான் சொல்கிறேன். தெரிந்தவர்கள் உங்கள் இதிலே கமெண்ட் பாக்ஸில். வடக்குலையும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த குழப்பங்கள்லாம் வருதுன்னு நம்ம இல்லை, எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய அடிப்படை விஷயங்கள் விட்டுறக்கூடாதுல்ல. நீங்கள் திருப்பி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில்னா எல்லாருமே திருச்செந்தூர்னா சுப்பிரமணிய சாமின்னு நினச்சிவாங்க. செந்தில் ஆண்டவர்ன்றது பின்னாடி போயிடுதுல்ல. அது ஒரு பெரிய சர்ச்சை சார். அது வந்து நீங்கள் வாசகர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கள். நேயர்கள், நான் வாசகர்கள் வேறு சொல்கிறேன், பல பேர் அதை வேறு சொல்கிறாங்க. நீங்கள் பிரிண்ட்லேருந்து வந்து அதே இதுலேயே சொல்கிறீங்க. வாசிப்பவர்கள் தாங்க வாசகர்கள் அப்படின்றாங்கப்பா. தெரியும்பா, வாய் தவறி வர்றதுன்னு. இப்போ இதில் என்னென்னா, தாவேகா ஏற்கனவே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கல் குடித்த குரங்கு தேள் கொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் ஆடும். அந்த மாதிரி இவர்கள் இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு யாருக்கு எந்த துறையின் உட்பட ஆலோசனைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய தினம் பனையூரில், இன்றைய தினம் இல்லை, அது 2-3 நாளாக நடந்துகிட்டு இருக்குது. இவர் இந்த துறை, அவருக்கு அந்த துறைன்றதெல்லாம். அதனால் அவர்கள் பாவம், அதுக்கு அவங்க உரிமையில் நம்ம சொல்ல முடியாது. அவருடைய அறியாமையை வேணால் நம்ம சொல்லலாம். ஒருவேளை 120 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம தான் அறியாமை அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு கணிப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் பல தேர்தல் நான் கணிச்சதில் எனக்கு தவறாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பேர் அப்படி தான் கணிச்சிருக்காங்க. நான் மட்டும்தான் தப்பாக யோசிக்கிறேன்னு பார்த்தா, அனுபவம் உள்ள பலரும் என்னுடைய கணிப்புக்கு ஓரளவுக்கு கூட குறைச்சல் அப்படி தான் வந்திருக்குது. அப்போது நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோன்னு எனக்கு ஒரு நினைப்பு இருக்குது. இவர்கள் தான் பல முந்தைய தேர்தல்களையும் அதே மாதிரி கணிச்சிருக்காங்க. அதனால் இது கரெக்டுன்னு எனக்கு தெரியுது. ஷியாம் கூட இன்றைக்கி உறுதியாக சொல்லலை, இது கரெக்டுன்னு சொல்ல வரல. அவர் வாக்காளர்கள் ஓட்டு போட்டு வர்றவங்கள குறைந்த நேரத்தில், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார், குறைந்த நேரத்தில் அவர்கள்ட்ட எதுவும் கேட்டலாம் பண்ணாமல் நாங்களாம் அந்த காலத்தில் கேட்போம், அதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது, பல தேர்தல் முடிவு மாறினதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பலரும் நம்பலை. சில பேர் தாவேகா கிட்ட போயிட்டாங்க. இது திமுகவினர் பண்ணுற வேலை. தாவேகா போட்ட எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. தாவேகா இதுன்னு அவங்களால அந்த சந்தோஷத்தையும் கொண்டாட முடியல திமுகவால்.
அதனால் இந்த கருத்து கணிப்புகள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது எக்ஸிட் போல்லாம் உண்மைன்னா நீங்கள் எல்லாமே எக்ஸிட் போலில் தான் முடிவாகும். அதனால் அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த தேர்தல் முடிவுகள் தான் உண்மையை கொண்டு வரும். அது இதுக்கு இணையாக இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை. சார் இதில் 2 விஷயம் சார். அப்படியே நம்ம நேற்று வந்த எக்ஸிட் போல் அனலைஸ் பண்ணோம்னாக்கா கூட்டணி ஆட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு லீடு தான் நமக்கு ஓவராலாக கிடைக்குது. இன்னொன்று விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே கிடையாது, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் அப்படிங்கிறதும் நிதர்சனமா புரியுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். விஜய் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொன்னதுக்கு காரணமே நான் ரேஸில் இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்லோகன் தானே தவிர அவர் ரேஸில் இல்லை. அவர்கள் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது நம்ம ரேஸில் இருக்கோன்னு காமிச்சிக்கணும், உனக்கு எனக்கு தானே போட்டின்னு இவர் உள்ளே பூந்து பண்ணியிருந்தார். ஆனால் சின்ன பையன் ஓரம் போய் விளையாடுன்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் அவரை ஸ்ட்ராங்காக ஏடிஎம்கே கூட அடிக்காமல் விட்டது. ஏடிஎம்கே எதுக்கு விஜய் அடிக்கணும்? சீமான் பண்ண தப்ப எதுக்கு ஏடிஎம்கே பண்ணணும்? ஏங்க உங்களுக்கு ஓட்டு டிஎம்கே இருந்தாங்க வரணும். அது விஜய் தட்டிட்டு போகாமல் நீங்கள் தூக்கணும் அதை. அப்போ நீங்கள் ஏடிஎம்கே எந்த அளவுக்கு டிஎம்கே எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அதுதான் ஏடிஎம்கே லாபம். எனக்கு எதிரி அவங்க தான். நீ புதுசாக இப்போ சின்ன பையன் விளையாடிக்கணும், தம்பி ஓரம் போய் விளையாடுப்பா, குறுக்க விழுந்துற போறான்ட்டு தள்ளி விட்டு தான். 2 கட்சிகளுமே விஜய்க்கு பதிலடி கொடுக்காதது சரின்னு தான் சொல்றீங்களா? அவங்களுக்கு பதிலடி கொடுக்காத காரணம் விஜயை தொட்டு கரூர் சம்பவத்தில் கையை சுட்டுக்கிட்டாங்க. அதனால் அவர்கள் வேணாம், அது இன்னும் பேக் ஃபயர் ஆகிடுமோன்றதுனால விஜய் ரொம்ப தொடல. அதுதான் காரணம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் சொன்னதில் கூட எங்களுடைய இதில் நான் தொகுதி வாரியாக பார்த்தது இல்லையா, 112லேருந்து 116 தான் ஏடிஎம்கே, 26 இழுபறி. அப்போ ஒருவேளை மெஜாரிட்டி வரலாம், அலை கொஞ்சம் வேகமாக அடிச்சதுன்னா. இல்லைன்னா அவர்களை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன கேட்டால் கூட்டணி ஆட்சி வரணுங்க. அது டிஎம்கே வருதோ ஏடிஎம்கே வருதோங்க, ஒரு இடத்துல செக் வைக்கிறதுக்கு ஆள் இருக்கணும், வரணுங்க. ஸோ தமிழ்நாட்டில் வரலாறு படைக்கும்ன்றீங்க, இந்த மாதிரி புதிய வரலாறுன்னு சொல்லலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட இவர்கள் சொல்றதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு தனி மெஜாரிட்டியோடய ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறீங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார்.